எஸ். ஸோ வேர்ல்டு ஜியோகிராஃபியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜியோகிராஃபியோட இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இருக்குது. அது கூடயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ ஜியோகிராஃபினா என்ன, புவியியலோடைய அறிமுகம் அப்படின்றது. அப்போ இந்த ஜியோகிராஃபி அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு, இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் நம்ம பார்த்து வந்திருப்போம். ஜியோ அண்ட் கிராஃபி அப்படின்ற 2 வேர்ட்லேருந்து வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்குமான மீனிங், ஜியோ அப்படின்னா எர்த் உலகம்னு அர்த்தம், கிராஃப் அப்படின்னா ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஜியோகிராஃபி அப்படின்னா உலகத்தை பற்றி படிக்கிற சப்ஜெக்ட் அப்படின்றது ரொம்பவே கிளியராக நமக்கு இருக்கும். ஆனால் இதுக்கு அடுத்த ஃபேக்சுவல் டேட்டா பாருங்களேன். இந்த வேர்டை காயின் பண்ணது யாரு அப்படின்னா எரட்டோஸ்தீன்ஸ் அப்படின்றத தான் காயின் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு கிரீக் நேஷனல், கிரீக் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இம்பார்ட்டன்டான பர்சன் அவர். அண்ட் இந்த மாதிரி ஒரு வேர்டை காயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு புது சப்ஜெக்ட் இருக்கு, இதை நம்ம படிக்கணும்னு சொன்னதுனாலேயே இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் ஜியோகிராஃபி அப்படின்னு ஏற்றுக்கிறோம். ஸோ புவியியலின் தந்தை அப்படின்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா எரட்டோஸ்தீன்ஸ் அப்படின்றவர் தான் புவியியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவர் மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இதுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஜியோகிராஃபின்னு யாரை சொல்றாங்க? ஏன்னா இப்போ நமக்கு ஃபாதர் ஆஃப் ஜியோகிராஃபின்றது அவர் தான் ரொம்ப முன்னோடி. ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவரோட டைம் பீரியடுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலுமே நாள் போக்கில் ஜியோகிராஃபின்றது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்டாக மாற ஆரம்பிக்குது நிறைய விஷயங்களை பற்றி படிக்கிறதுனால. ஸோ மாடர்ன் ஜியோகிராஃபி அப்படின்ற ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய ஃபாதர் யாருன்னு சொல்றாங்க? அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட். அப்போ நவீன புவியியலின் தந்தை அப்படின்றத வந்துட்டு அலெக்சாண்டர் வான் ஹம்போல்ட் சொல்றாங்க. இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்டா இருக்கு. ஓகே, ஆனால் அதை தவிர்த்து இன்னொரு 2 பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபி. அப்போ இந்திய புவியியலை பற்றி இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் நமக்கு தந்தவர் யாராக இருக்காருன்னா ஜேம்ஸ் ரெனல். இவருமே ஒரு பிரிட்டிஷ்காரர் தான், ஆங்கிலேயர் தான். பிரிட்டிஷ் டைம் பீரியடில் இருந்தப்ப இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பையும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சது இவராக இருக்கிறதுனால ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஜியோகிராஃபின்றத இவருக்கு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ பாருங்களேன், ஃபாதர் ஆஃப் ஜியோகிராஃபின்றதுலேயே 3 பேர் வர்றாங்க. மாடர்ன் ஜியோகிராஃபி ஒருத்தவங்க இருக்காங்க, நார்மல் ஜியோகிராஃபி ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தியன் ஜியோகிராஃபி ஒருத்தவங்க இருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இந்த ஒவ்வொரு பேரையுமே நம்ம படிச்சிருப்போம், எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். பட் யாரை கேட்குறாங்கன்றது கன்ஃபியூஸ் ஆயிரும், அந்த குழப்பம் மட்டும் இல்லாமல் இருக்கணும். ஓகேவா, சூப்பர். ஆனால் அதே மாதிரி முதல் உலக வரைபடம், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் மேப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்றத ஓரளவு இன்னைக்கு இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக இல்லைனாலுமே நமக்கு ஓரளவு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சு காமிச்சது யாராக இருக்காரு அப்படின்னா அனாக்சிமேண்டர் அப்படின்ற ஒரு வேர்ல்டோடைய ஃபர்ஸ்ட் மேப், நம்ம உலகத்துடைய முதல் வரைபடத்தை வந்து வரைஞ்சவர் அனாக்சிமேண்டர். ஸோ இதெல்லாமே ஒரு வேகான கொஞ்சம் சிம்பிளான ஃபேக்ட்ஸாக இருக்குது, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ் சோலார் சிஸ்டத்தோடய நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நன்றி.